ஒரு நல்ல படத்தை, ஒரு நல்ல கன்டென்ட் உள்ள படத்தை நீங்கள் என்னதான் மடக்கி வச்சாலும், அதுக்கு தடை போட்டாலும், வாய்மொழியாக எதிர்மறை விமர்சனங்கள் கொடுத்தாலும், அந்த படைப்பு வெளியே மக்கள் முன்னாடி ஒரு பேராதரவை பெறும். அப்படிலாம் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இதை அதிகப்படியாகவோ ஓவராகவோ நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஏன்னா அதாவது நான் பைசன் படத்தை தான் சொல்கிறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் இதற்கு முன்னால் பண்ண படங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். நான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். அது படம் ரீதியாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தை நான் உண்மையிலே பார்த்துட்டு அதாவது ரிலீஸுக்கு முன்னே ஒரு ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு உடனடியாக அந்த ஷோ முடிஞ்சு விமர்சனம் போட்டவன் நான் காரணம் என்னென்னா, இந்த திரைப்படங்கள், இந்த மாதிரியான திரைப்படங்கள் இன்றைய சமூகத்திற்கு நிச்சயம் அவசியமாக வந்தே தீர வேண்டிய ஒரு படங்கள். அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஆனால் அந்த படம் வரத்துக்கு முன்னாடியே இது ஒரு ஜாதி படம், இது மாரி செல்வராஜ் படம், வழக்கம் போல் எங்களை நசுக்கிறாங்க, குத்துறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு இந்த படத்தை யாரும் போய் பார்க்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிடும். ஒரு படம் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன விமர்சனம் அந்த படத்து மேலே, அதுக்கு எதிராக ஒரு படம் வந்தது. ஆஹா ஓஹோ ஆச்சா போச்சா டியூட்டு. அவர் யார் தெரியுங்களா? அவர் அடுத்த ரஜினி, அவர் அந்த ஹீரோ, அவர் அடுத்த விஜய். சிவகார்த்திகேயன் அவர் தாங்க காலி பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் மார்க்கெட் இதோடுங்க ரைட்டுங்க. ஓடினது 2 படம் தான், லவ் டுடே, டிராகன். பார்த்தா பேச்சு பயங்கரமாக இருந்தது. 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ் எல்லாரும் கொண்டாட போகிறாங்க. இந்த படம் மிக முக்கியமான படம். சரி, ஓகே. தீபாவளிக்கு டியூட்டு, பைசன், டீசல் படங்கள் வந்தது. இதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை திரும்பவும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா அது என்னென்னா, காந்தாரா சாப்டர் 1 உட்காந்து ஒரு இடத்துல அவரை சரியாக சம்பவம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. நான் பைசன் டியூட் படத்தை பேசுறதுக்கு முன்னே காந்தாரா சாப்டர் 1 பேசுகிறேன். என்னென்னா, நாளைக்கு அந்த படம் ஹிந்தி தவிர மற்ற மொழிகளில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் இது வரைக்கும் 850 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. எப்போ நாளைக்கு ஓடிடியில் வரப்போகுது, 1000 கோடி தொடுமா தொடாதா, 1000 கோடி என்ன ஆகும், இது 1000 கோடிக்கு வாய்ப்பு இல்லை அப்படிலாம் ஒரு பக்கம் விமர்சனம். இன்னொரு பக்கம் ஒரு கன்னட படம் பட்ஜெட் வெறும் 150 கோடி, ஆர்டிஸ்ட் சம்பளம் கம்மி. அந்த ஒதுக்கின 150 கோடிக்கு ஒரு அற்புதமான நியாயமான ஒரு ப்ரொடக்ஷன் செலவை பண்ணி இன்றைக்கி பெரிய ஹிட்டு கொடுத்துருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ஹீரோக்களுக்கு, இங்கே உள்ள நடிகர்களுக்கு இந்த பட்ஜெட்டோட முக்கால்வாசியை சம்பளமாக கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அதெல்லாம் மாரி காந்தாரா சம்மந்தமாக ஒரு டிக்கெட் புக்கிங் ஆன்லைன் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் ஆயிடுச்சு, 4 வாரம் ஆயிடுச்சு. இந்த 4 வாரத்தில் 14 மில்லியன் டிக்கெட் புக் ஆகிருக்குது. 14 மில்லியன். ஒரு நாளைக்கு 70,000 டிக்கெட் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த படம் 850 கோடி அடிச்சிடுச்சு. அந்த படத்தினுடைய ஹீரோ ரிஷப் செட்டி பயங்கரமான ஹாப்பி. காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு பயணத்தை முடிச்சிட்டாரு. அவர் மேலே ஏற்கனவே ஒரு சங்கின்னு ஒரு முத்திரை இருக்குது. அவர் டவுசர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் சங்கி தாங்க, நான் டவுசர் தாங்கன்னு அவரே ஒத்துக்கிட்டார். நீங்கள் இந்து மதம் சார்ந்த படம் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி விமர்சனம் வரும், இஸ்லாமிய மதம் சார்ந்து எடுத்திங்கன்னா வரும், கிறிஸ்துவ மதம் சார்ந்து இன்னொரு விமர்சனம் வரும். அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம அவர் அந்த காசி போயிட்டு ராமேஸ்வரம் வரணும்னு சொன்னபோது அங்கே பத்திரிகையாளர் சந்தித்தார். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் தமிழ் மக்கள் தான்ட்டார். எப்படி காந்தாராவுக்கு அப்படி கொண்டாடினாங்களோ, தமிழ் மக்கள் கண்டி அந்த காந்தாராவுக்கு, முதல் காந்தாராவுக்கு அவங்க கொண்டாடல, இங்குள்ள மீடியாக்கள் எழுதலைன்னா அது ஒரு ரியல் பேன் இண்டியா படமாக மாறி இருக்காது. அதே போல் இன்றைக்கி வசூலில் இந்த தமிழ் மக்கள் கொடுத்த ஆதரவு தான் இது எங்கே போனாலும் நான் சொல்லுவேன்னு ரிஷப் செட்டி ஒரு பக்கம் சொல்லிட்டார். இந்த படம் 14 மில்லியன் டிக்கெட்டு. ஒரு தியேட்டர் உரிமையாளர்கிட்ட கேட்டேன் நான். அவர் ஏதோ ஒரு டேக்ஸ் சொல்லியிருந்தார், விகிதாச்சார டேக்ஸு அது ஒன்று. அதுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 44 ரூபாயாம், 44 ருபீஸ். ஒரு டிக்கெட்டுக்கு 44 ரூபான்னா 14 மில்லியன் அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிங்க எவ்வளோ பெரிய வருமானம். இதை தாண்டி கேன்டன், கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், ஒரு பெரிய சம்பாதித்த இந்தியா முழுக்க இந்த படம் சம்பாதிச்சு கொடுத்துருக்குங்க. ஆனால் இந்த படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் என்ன வருதுன்னா, எதிர்மறையான விமர்சனம்னா என்ன பண்ணால் அந்த படத்தை குறை சொல்லலாம். ஒரு காட்சியில் நம்ம தண்ணி கேன் ஒன்று இருக்குன்னு தெரியல, வாட்டர் கேனு, அது ஒரு காட்சியில் வந்துடுச்சு.
இந்த சொல்லுவாங்க வந்து இந்த ஃபீல்டு பார்க்குறவங்க ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ ப்ரொடக்ஷனில் இருக்கணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பொதுவாக பார்க்குறோம், அது ஏதோ தவற விட்டாங்க. ஒரு இது மாதிரி நடக்கும், ஒரு விருந்து உபச்சாரம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் அந்த காலத்து. அதில் நின்று போச்சு. பார்த்தீங்களா ஒரு வாட்டர் கேன் இருக்குது, ஆச்சா போச்சா, காந்தாராவில் பார்த்தீங்களா, இப்படிலாங்களா விமர்சனம் பண்ணுவீங்க? அதை தாண்டி அந்த படம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அந்த படம் 1000 கோடி சரி அடிக்குது, அதை தாண்டி வந்து அந்த படம் தியேட்டர்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. அதுதாங்க 4 வாரம் கடந்து இந்த படம் வந்து ஆன்லைனில் மட்டும் 70,000 டிக்கெட் இந்தியா முழுக்க அப்படின்போது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். கண்டென்ட்டும் நீங்கள் நியாயமான செலவும் பண்ணிங்கன்னா அந்த படம் இட்டு. சரி, நம்ம அப்படியே பைசனுக்குள்ளே வருவோம். பைசனை வந்து நிறைய பேர் முதல்ல என்ன நினச்சிட்டாங்கன்னா, பரியலும் பெருமாள், கர்ணன், வாழை மாதிரி மாரி செல்வராஜ் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, ஏன் சொல்கிறேன்னே, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி தான், அவங்களுடைய வழியை தான் நாங்கள் காலகாலமாக இப்படி அனுபவிச்சுட்டு வரோம், 1000 வருஷமாக எங்களை இப்படி தான் பண்ணாங்க, இதை தாங்க வழக்கமாக பேச போகிறாரு. இன்றைக்கி யார் அப்படி இல்லை, சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க, அடுத்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியல, ஒருவேளை ஊரில் இருக்காமல் இல்லையா தெரியல. இதெல்லாம் காலம் மாறி போச்சு. இன்றைக்கெல்லாம் எல்லாரும் படித்த எல்லா சமூகத்திலையும் படித்து மேலே வந்துட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையே, இதை தான் சொல்லுவார் அப்படின்னு எல்லாரும் அந்த படத்தை அப்படி தான் ஒதுக்குனாங்க. அப்படி தான் விமர்சனம் செய்யப்பட்டது. பைசன் பாய்சன் கூட விமர்சனம் செய்யப்பட்டது. போட்டி படத்தை சேர்ந்தவர்களாம் கூட மறைமுகமான விமர்சனங்கள்லாம் செஞ்சாங்க, எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் செஞ்சாங்கன்னு ஒரு டாக் உடம்பகத்தில் இருக்குது. ஆனால் படம் மெல்ல 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 பார்த்தவங்க அத்தனை பேரும், நேற்று மணிரத்னம் ரொம்ப லேட்டாக தான் பார்த்த மாதிரி பிரமாதமான ஒரு படத்தை எடுத்துட்டீங்க, இனி இந்த படம் இப்படியா தொடரட்டும். நான் உங்களுடைய பெரும் ரசிகன் மணிரத்னம் சொல்லியிருக்கேன். மணிரத்னம் பெரும்பாலும் பொதுவாக அவர் எடுக்கிற படம் எடுக்கிறாரு இல்லைங்களா, அதில் ஒரு ஆர்டிஸ்ட் சூப்பராக நடிச்சிட்டாலே சூப்பருங்கன்னு சொல்ல மாட்டார். அவர் தெரியும், ஓகே குட் அப்படின்ட்டு போயிடுவார். அந்த ஓகே குட்டுன்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய அவங்களுக்கு இது நல்லா பண்ணிவிட்டு அவர் பாட்டு மௌனமாக கடந்து போயிடுவாராம். அவர் வாயிலேருந்து மாறி பிரமாதமான ஒரு படம் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல. இது சமுதாயத்திற்கு மிக முக்கியமான படம், குறிப்பாக மேக்கிங்கில் வேறு லெவலில் பண்ணிட்டீங்க. வைகோவுடைய மகன் துரை, எங்கள் அப்பா வந்து 2 பக்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு. வைகோ அவரால் வர முடியல, அவர் வீட்டிலே படம் பார்த்துட்டாரு, 2 பக்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு. உங்களுக்கு வந்து இயக்குனர் திலகம்னு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாரு. ரொம்ப புகழ்ந்து இந்த படம் இன்றைய சமுதாயத்திற்கு, இன்றைய இளைய தலைமுறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்க, இதுதாங்க ரொம்ப முக்கியமான படம். எல்லா சமூகத்திலையும் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கான், அதை கெடுக்கிறவன் யாரோ ஒருத்தர் இருக்கிறான், இதை விட எப்படிங்க சொல்ல முடியும் இந்த படத்தை அப்படின்னு அவர் ஒரு பக்கம். பார்த்தவங்க அத்தனை பேரை பாராட்டி தள்ளிட்டாங்க. தீபாவளிக்கு ஒரு 2-3 நாள் இந்த படம் ஓரளவுக்கு டல்லாக இருந்தது. தீபாவளி 3 நாள் கழிச்சு பைசன் வேற லெவலில் போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் கலெக்ஷனில் அது அடிச்சுக்கிட்டு இருக்கு. கலெக்ஷன்லனா ஒரு நியாயமான ஒரு விஷயத்து. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டியூட், நான் அதை பற்றி சொல்ல வரல. நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, பேரரசு கலந்துக்கிட்டார் அந்த ஃபங்க்ஷனில். அவர் சொல்கிறாரு, காதல் படம் எடுங்க, ஜாதி படம் எடுங்க, ஜாதி படம் கூட எடுங்க, பேய் படம் எடுங்க, செக்ஸ் படம் எடுங்க, என்ன வேணாலும் எடுங்க, ஆனால் சமூகத்தை சீர்கெடுக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்காதீங்க. அதை விட நீங்கள் ஆபாசம் படம் எடுத்துகிட்டு போயிடலாங்க. வந்து நம்ம ஊர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணி காட்சிக்கு போடுவாங்க தெரியுங்களா, ஏன்னு டவுசர்லாம் போட்டு போனால் உள்ளே விட மாட்டாங்க. அந்த படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்களேன். சமுதாயத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு சீர்கேடான ஒரு படம் வேணுமா? இது தேவையா? பல பேர் பல இடங்களில் கேட்டால், பூமர் அங்கிள் உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கெல்லாம் எது புரியும் அப்படின்னா, நான் நல்லா சொல்கிறேன், ஒரு ஃபேமிலியோடு போய் உட்காந்து நீங்கள் சொல்கிறீங்களே விமர்சனம், பூமர் அங்கிள் கலாச்சார சீர்கேடுன்னு சொல்கிறீங்களே, பழமைவாதிகளே, நீங்களாம் முற்போக்குவாதிங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு ஃபேமிலியோடு உங்கள் குழந்தை குட்டியோடு போய் மனைவியோடு போய் இந்த படத்தை போய் பாருங்கள், முகம் சுளிக்காமல் போய் பாருங்கள், பார்க்கலாம். என்னங்க வந்து என்ன கதைங்க வந்து இதுக்கு வந்து அந்த டைரக்டர் வந்து விளக்கம் சொல்கிறார். வந்து பெரியாரை வந்து இழுக்கிறாரு, வந்து உள்ளே இழுக்கிறாரு. அந்த படமும் 43 கோடி 44 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. இது வந்து தவறான ஒரு விஷயம். வந்து அந்த ஹீரோவை பார்த்தீங்கன்னா, அவரை வந்து அடுத்த சிவகார்த்திகேயன், நான் தான் ரஜினி, அடுத்த விஜயெல்லாம் வந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சுங்க. எனக்கு தெரியுங்க, ஒரு எஸ்.ஏ. சந்திரசேகருடைய மகனாக இருந்தாலும் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டார். ரஜினி எங்கேயோ பெங்களூர்லேருந்து வந்து இன்னைக்கு வந்து தத்தக்கா புத்தகான்னு தமிழ் பேசி இங்கெல்லாம் ஆட்கள் எல்லாம் அவரை மறைமுகமாக முதல்ல குத்தி திரும்ப ஒரு பெங்களூருக்கு அமைச்சர்னு முடிவு பண்ணி அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக நிற்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு. சிவகார்த்திகேயன் கூட சாதாரணமாக அந்த வெற்றி ஒன்றும் வந்தில்லை. நீங்கள் சிவகார்த்திகேயன் போட்டியாக நடித்தது 2 படம் தான், இது 3வது படம்.
உங்கள் உருவத்தை வைத்து நீங்கள் தொடர்ச்சா 3 படத்தை நடிச்சிருக்கீங்க. 4வது படமும் நீங்கள் உருவத்தை வைத்து நடித்தால் அல்லது கதை சரியில்லாமல் போனால் இந்த ரசிகர்கள் வேறு விதமான ரியாக்ட் காட்டுவாங்க. நீங்கள் வெற்றி பெறுங்க, சந்தோஷமான விஷயம். ஆனால் இதை வச்சுக்கிட்டு எப்பவுமே சினிமாவில் அது உண்டுங்க. வெற்றி என்ன ஆகிடும் தெரியுங்களா? உச்சாணி கொம்பத்துக்கு போய் உட்கார வச்சிருவாங்க. பணிவாக வெளியே நடிப்பாங்க, உள்ளுக்குள்ளே அப்படி இருக்கும். ஸ்பைடர் ஜெயசூர்யா மாதிரி அப்படி இருக்கும். ஆனால் இந்த படத்திற்கு எதிர்மறையான விமர்சனங்கள், குறிப்பாக சமூகத்திற்கு ஒரு கேடான ஒரு விஷயம்னு பல பேர் பல விமர்சனங்கள் சொல்லிட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதே விழாவில் இயக்குனர் ஆர்.கே. செல்லுமணி இதை பற்றி பேசல, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்கார். கடந்த 2014 இருந்து 2024 வரை 2500 தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவில் படம் எடுத்திருக்காங்க. அதில் 2100 தயாரிப்பாளர்கள் ஒரு படத்தோடு ஓடி போயிட்டாங்க. 400 தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் அடுத்த படத்தை எடுத்திருக்காங்க. அது ஒரு படமோ 2 படமோ 3 படமோ 400 பேர் பாருங்க. ஒரு 10 வருஷத்தில் 2500 தயாரிப்பாளர்கள் ஒரு படம் எடுத்து 2100 பேர் வானாடா சாமின்னு ஓடி போயிட்டாங்க. செல்லுமணி என்ன சொல்றாரு? நானும் பிரம்மாண்ட படங்கள் எடுத்துவேன் 90களில், நானும் சொந்த படம் எடுத்துவேன். ஒரு காலத்தில் என் வீட்டில் 16 கார் இருந்தது, 16 கார் இருந்தது. ஒரு காலத்து அதன் பிறகு நானும் படம் எடுத்து அதனால் நஷ்டம் ஏற்பட்டு அந்த 16 காரும் அப்படியே இருந்தது. ஆனால் ஒரு காரு கூட என்னால் டீசல் போட முடியல. இதை விட பெரிய வழி எதுவாக இருக்கும்? இதை விட பெரிய வழி எதுவாக இருக்கும்? அதையெல்லாம் மீறி பைசன் மாதிரியான ஒரு படங்களை, கருத்துள்ள படங்களை நீங்கள் வரவேறுங்கள், கொண்டாடுங்கள். அதுதான் ஒரு ரியல் வெற்றி. அதே சமயத்தில் காந்தாரா மாதிரியான படங்களுக்கு எதிரான விமர்சனங்களை சொல்லாதீங்க. ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, கன்னட இண்டஸ்ட்ரி, இன்றைக்கி 1000 கோடி 3வது படமாக என்ன படம் அடிக்க போகுது. இன்றைக்கி எவ்வளோ பெரிய பெருமை! நாங்கள் தான் பெரிய இண்டஸ்ட்ரி, நாங்கள் தான் தமிழ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் என்னென்ன பில்டப் கொடுத்தீங்க ஒரு படத்துக்கு. அந்த படம் பேரை சொல்ல விரும்பலை. தியேட்டரில் பைட்ஸ் கொடுத்து வந்தவங்கலாம் பிடிங்கிட்டீங்க. பார்த்துட்டு வந்தவன் 200 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்த்துட்டு வந்தவன் நீங்கள் கொடுத்த பில்டப்பில் சாமி நல்லா இல்லையா அந்த படம் கண்ணாமண்ணம் திட்டினான். அவனெல்லாம் பிடிச்சி அவனை நோட் பண்ணுங்க, அவனை தூக்குங்க, அவனை இது பண்ணுங்க. அப்புறம் தியேட்டருக்கு உள்ளே யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. காம்பவுண்ட் சவருக்கு வெளியே போங்க, ரோட்டில் வச்சு பண்ணுங்க. ஏங்க நல்ல படத்தை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஏங்க பில்டப் கொடுக்குறீங்க? காந்தாரா சாப்டர் 1க்கு ரிஷப் ரெட்டி பில்டப்பாக கொடுத்தாரு. இது தென்கொரியாவில் பேச போகுது, இது சவுத் ஆப்பிரிக்காவில் டப்பிங் பண்ண போகிறோம், இதை துருக்கியில் போய் நாங்கள் ப்ரீமியர் போட போகிறோம். ஒன்றுமே கிடையாது. 150 கோடி. அந்த 150 கோடிக்கு நியாயமான ஒரு ப்ரொடக்ஷன் செலவு பண்ணியிருக்காங்க. அதை தாண்டிய ஒரு வெற்றி. தமிழ் சினிமா திருந்தட்டும். குறிப்பாக இந்த பில்டப்லாம் ஓரங்கட்டுங்க, நல்ல படத்தை எடுங்க. பைசன் மாதிரியான படத்துக்கு வரவேற்பு கொடுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.